நான் வர வரைக்கும் எங்க போவாத கோட்டைக்குள்ள இடுறான்னு. அம்மா ஐயோ 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 டபுளா ஓடடா 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 என் புள்ள என்ன அம்மா கூப்பிடுறா என் புள்ள என்ன அம்மா கூப்பிடுறா என் புள்ள என்ன அம்மா கூப்பிடுறா ஏய் தச்சி என்னடா ஏடா முன்ன துட்டு கம்மி லூட்டு வந்து அப்படியே நான் புள்ள பேசாத பாயிண்ட் பேசுது ஏமா மலரியா பேர்னா பார்வதி சுமதியா ரெண்டு பேர் அம்மா ஜெயம் நம்ம யாரோட பேர் கிட்ட பெற வேண்டும் என்றால் மகாபாரதத்தை வாசமர்த்திருக்கக்கூடிய இன்னும் சுமதி என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் அதாவது பப்பரமான வேளமேட் நடிக்கும் அன்னவருக்கு 50 ரூபாயும் சித்திரங்கனாக வேளமேட் நடிக்கும் அவருக்கு 50 ரூபாயும் கொடுத்து கொண்டாடி வைத்திருக்கின்றார். அந்த அம்மையாரும் அண்ணவங்களை சார்ந்தவர்களும் நோயற்ற வாழ்வே குறைவில்லா செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வணங்கி அந்த அம்மையார் கொடுத்த 101 ரூபாய் அன்போடு வர வேண்டும். என்ன எங்க புள்ள அம்மா அம்மான்னு எவ்வளவு அழகா கூப்பிடுற பாத்தியா கூப்பிட்டானே என் புள்ள என்னவ கேட்க போறான் என் சாவரம் என் பாட்டு நேதுரா உன்னையாடா கொஞ்சம் நானே என் புள்ள நான் பெத்துது என் புள்ளைய நான் கொஞ்சம் உன்னையாடா நான் கொஞ்சம் அம்மா பிள்ளையானவன் கதறி அழுகின்ற வேளையிலே ஏன்டா ஆயிர எதுக்கு ஆயிர நீங்க கதறீங்க பிள்ளையானவன் பேசவில்லையே ஆமா அப்படின்னு ஏக்கமாக ஆமாண்டா என் புள்ள நல்லா பேசுற கோயில் நான் வாய் தந்து பேசணும் எவ்வளவு கஷ்டம் தானே அதுக்கு பாட்டில் குடுக்கலாமா பாட்டில் அதான் பேச மாட்டேங்குது ஐயா தாயானவள் பிள்ளையானவன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எவ்வளவு பாசத்துடன் வருகின்றாள் பத்தியா ஆமா ஆனால் இருந்தாலும் அம்மா உன்னிடத்திலே நான் ஒரு கேள்வியானதை கேட்க வேண்டும். ஐயோ 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 நான் புள்ள எனக்கு கேள்வி கேட்க போதாண்டா கேள்வி கேட்க போதானே கேட்கட்டும் 2 கேட்கட்டும் 3 கேட்கட்டும் 4 கேட்கட்டும் 5 கேட்கட்டும் 6 கேட்கட்டும் 7 குத்தா கேட்கட்டும் 10 குத்தா கேட்கட்டும் 1000 குத்தா கேட்கட்டும் அவ்வளவு கேட்கட்டும். ஒரு புள்ள ஒரு அம்மாட்ட தான் வந்து கேட்க முடியும். ஆமா நான் இது நல்லது கெட்டதுன்னு கேட்க முடியும். புத்திமதி ஒரு தாய் தான் ஒரு பிள்ளைக்கு சொல்ல முடியும் நல்லது இது கெட்டது இது செய்யக்கூடாது இது செய்யணும்னு ஒரு தாய் தான். எந்த குழந்தையும் ஒரு பூமியில பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். எல்லா குழந்தையும் ஒரு தாய் வயிற்றுல இருந்து 5 திங்களாக அந்த கருவில தரித்து அந்த தாயானவள் அந்த குழந்தைய தன் சிறைகளை மூடி அழகாக வளர்த்த எல்லா தாயும் அந்த குழந்தைங்க நல்ல குழந்தை தான். தன் தாய் வளர்க்கின்ற விதத்தில் வளர்த்தால் அனைத்து குழந்தையும் நல்ல குழந்தை தான். அந்த தாய் தந்தை வளர்க்கறது தான் இருக்குது. அதுங்க வந்து தந்தையா போறது நல்லா வளர்றதும். ஆமாண்டா என் குழந்தைய நான் குறை வச்சு வளர்த்தேன். என் குழந்தைக்கு கேள்வியானது ஒன்று அம்மா இருக்கிறேன்டா நான் சொல்றேன்டா அம்மா ராசாத்தி நாய் விட்டு பாப்பாத்தி நான் இருக்கிற உனக்கு என்ன குறை அந்த ஒரு கேள்விக்கானது பதில் உரைத்தால் அதுவே எனக்கு போதுமானது. ஒரே கேள்வியா? ஆமா கேளு மகனே நான் அம்மா சொல்ல போறேன். அம்மா
அதோனியனோ தாயே எனக்கு தயங்காமல் உரைப்பாயே அன்னையே மாதா எனக்கோ 16 வயதுகள் ஆகின்றது. இந்த வயதாக வரையிலும் தந்தை யார் என்று உரைக்காமல் இருக்கின்றீர்கள் அம்மா. என்ன பெற்றெடுத்த தந்தை யாருமா? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஏன் கேக்குற? அம்மா நான் ராசாத்தி இருக்கிறேன், ஐநூத்து பாப்பாத்தி இருக்கிறேன். இப்பெல்லாம் குறை உனக்கு அப்பெல்லாம் கேட்க கூடாது. அம்மா நான் இருக்கிறேன், உனக்கு என்ன குறை வச்சேன்? அம்மா ஏன் கேக்குற? அதான் கேட்க கூடாது. நீ பாருமா, நான் தான் அப்பான்னு சொல்லலாம். யாரு? நான் தான் அப்பான்னு சொல்லு. ஓடுற பையன் நீ ஏன்டா அப்பா? எனக்கு அவனுக்கு என் குழந்தைக்கு என் புள்ளிக்கு அம்மா கேட்க கூடாது. அம்மா நான் இருக்கிறேன்ப்பா. யாருமா? சத்தியமா நான் இல்ல. அவன் சொன்னதாடா சரி. மகனே அம்மா அப்பா யாரா? ஆமாம்மா. அம்மா காசிக்கு போடா ரோட. போயிருக்காரு. அம்மா இருங்க. காவல் காசிக்கு போறானா? எல்லாம் தான் காசிக்கு போறாங்க. காசிக்கு போவாத ஆளு யாரும் இல்லை. ஆனால் இல்லாத வாழ்க்கையில ஈடுபட்டு பல பிள்ளைகளை பேரம் பேத்திகளை பார்த்து காடு வாவான்னு வீடு போகணும். அந்த நேரத்தில் பல பாவங்கள் செய்ததை புண்ணியம் தேடுவதற்காக காசிக்கு போவாங்க. காசிக்கு போற வயது எங்க அப்பாவுக்கு இருக்குமா? எனக்கு 16 வயது ஆகின்றது. எங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க?
சொல்றா மகனே. எங்க அம்மா கட்டு ஓடியாம ஆமா நல்லா தாசி போலகிறான். ஒரு புள்ள பேசுறது கூட பேசணும். என்னது எந்த புள்ள அப்படி ஏய் பேசணும்? பெருமாளே தாசி வேச்சி மாதிரி அந்த புள்ள அப்படி சொல்லுவாடா அந்த புள்ள சொல்லுவாடா டேய், 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 டேய். இங்கடா வா. காவல் 16 வயது இருக்கின்ற எனக்கு உனக்கு என் தாய்க்கு என்ன வயது இருக்கும்? உங்க அம்மாவுக்கு ஒரு 35. 35 வயசு இருக்குங்க. என் தந்தைக்கு உங்க தந்தை ஒரு 40. 5 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கும் கூடி. அப்படி இருக்கின்ற வயதில் காசிக்கு ஏன் போறாரு? அவர் காசுக்கு போறதுக்கு என்ன அவசியம் என்ன இருக்கும்? அவசியம் இருக்கு? அம்மா மகனே, அப்பா யாருமா? அம்மா அப்பா யாருமா? மகனே. அம்மா அப்பா யாருமா? அடியே சித்ராஜே! கொண்டாடி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுங்க. 16 வயசு ஆகுற வரையும் அப்பா யாருன்னே சொல்லாம வளர்த்துன்னு வராளு இவளா தாயி. தந்தை எங்க? எங்க? அடி எந்த நீட இந்த இந்த தந்தை எங்க? வாடிங்க வாடிங்க ஏய், வாடிங்க, வாடி. வாடிங்க நீயாடி நீயாடி ஏய் மகாராஜா அந்த மாதிரி அடிச்சு கேளுன்றா உங்க அம்மால. ஏய், உங்க அம்மா ரெண்டு பேசக்கூடாது. சரி மகாராஜா. மகாராஜா அவர் ரெடி ஆகுமா? நான் வந்து ஓடணும். யார் அது சொன்னது? யார் சொன்னது? ஏய், யார் சொன்னாங்க? என் மகனே! சொல்லிங்க. அவர்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏய், ஏந்திரு. 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 ஏந்திரு, ஏந்திருப்பா. ஏந்திரு. ஏந்திருப்பா. ஏய், புள்ள. இப்ப பாரு உன் புள்ள கையை. இதுக்கடா நான் புள்ள பெத்துக்கினேன். ஏய், அப்பா யாரு? ஏய், யாரு அப்பா? தாத்தா எங்க? ஏய், எங்க? இங்க. தாத்தா எங்க? யாரு? யாரடி சண்டை யாரு? பாவி. டேய், டேய், டேய். ஒரு அம்மாவை அடிக்கிறானே ஒரு புள்ள. அது இந்த அடி அடிக்குது. அது ஒத்தருக்கா பொறுத்திருக்காது. எந்த ஊர்ல நான் அடுக்குமா? ஒத்தருக்கா பொறுத்திருக்காது. ஒரு மாதா மனமறிய வாழ வேணும் ஒரு புள்ள. என்ன பையா? மாதா மனநோக ஒரு புள்ள இருக்கலாமா? இருக்கலாமா? அது நாசமா தான் கூடாது. அது உருப்படா உருப்படாது. இவ்வளவு நேரம் எங்க நடக்குமா? சீனு கல்ல ஏத்தனாலு இவ்வளவு நேரம் சிசின் இருந்த ஆளு கண்ண மூடலாமா? கண்ண மூடலாமா? கண்ண மூடலாமா? நான் இதுக்கா புள்ள வாடன்னு பெத்தேன். அடுக்கோ இந்த கொடுமை. உங்க வீட்டுக்காரர் இடி இடி நிக்காரு. அதெல்லாம் தாங்கி பத்தைதியா இதுக்கா பத்தைதியா ஏய், அடுக்குமா? அடி தந்தை என்பது யாரு? அடி தாயை எனக்கு நீ கூறு. ஏய், அடி அடி. ஐயோ
தெரியாது உலகத்தே இந்த எங்களை போட்டு அடிக்க நாங்க என்ன பண்ணோம்? நேத்து கோட புடிங்க அம்மா அம்மா சூத்து வீங்கினே இருக்குது அம்மா சூத்து. அந்த லுங்கி வெளி அந்த லுங்கி வெளி மகாராஜா நீயாடி மகாராஜா. அட வேடா அவங்க அண்ணன் தான் வேடா இல்ல நான் சும்மா வச்சானு திட்டுவார் மகாராஜா. நீ வேடா செட்டு போடுங்கற பேரா இல்ல பாரு மகாராஜா ஜெட்டியா போல மகாராஜா. ஏய் செட்டு போடாத கண்ணாடி எதுக்கு லுங்கி காட்டணும் ஏன் ஏன் உங்க அம்மா உனக்கு உங்க அப்பா யாருன்னு சொல்ல ஏய் சொன்னாங்களா இல்லையா ஏய் சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா அடி கேவரியா அடி ஏம்மா பாதி அம்மாடா அம்மா 10 மாடி சாதியாடி அடி சாதியாடி ஒரு ஆள் பேசக்கூடாது ஒரே ஒரு ஆளு. ஒரு ஆள் பேசக்கூடாது பையா வாங்கி தந்த பையா வாடா அது தேவையாமுண்டா சொல்ல அங்கடா அவன உன் அத்தி ஒண்ணு எது வாங்கி யார் தேவிடா முண்டா உன் அத்தி உன் உடம்பு சரியா உனக்கு வந்து ஏக்ஸ் வந்துடா தீபிடா அப்புறம் என்னன்னா காலோ நவி போய்டா அதெல்லாம் நம்மணும் டேய் கூட்டி நித்துக்கண்டா நித்து அப்போ வந்து டேய் எங்க அப்பா யாருன்னு தெரியலன்னு கேட்டுக்கற கூட்ட நித்து யார் சொன்னே யாரா சொன்னே வா வா யார் சொன்னே இது சின்ன வயசுல பால் குத்து வளர்த்தியா இல்ல வேற எதனா குத்து வளர்த்தியா இருக்கு? ஒரு மாதமா 300 நாள் நான் யாருக்கும் தெரியாத கற்போட்டை கட்டி என் குழந்தைய செல்லமா வளர்க்கிறேன். அண்ணாமா நீ பொத்தி பொத்தி வளர்த்த எதுவுமே நாட்டு நடப்பு தெரியாம வளர்த்த இப்போ எகிரி நாடுகிறது. ஒரு அம்மா ஒரு 10 மாதம் யாரு தாயி மெத்த வேதப்பட்டு இந்த பிரச்சனை அம்மாடா நானு பாதி அம்மாடா அம்மா போடி டேய் இங்க வாங்க இங்க வாங்க என்ன வாணா நீங்க ஏய் இங்க ஏய் அடி மாட்டீங்க ஏய் அடி மாட்டே சரி வா அடி மாட்டே நான் ரொம்ப அடிக்காதயா மென்னடா டேய் ஏய் தேவடியா ரொம்ப அடி கூடாத மென்னடியா பாவி
வாய் அடிச்சு போடுடா. தாசி. வாய் அடி அடிச்சு வேசி. போடுடா, அடி பாய். தாசி. ரொம்ப அடி போடாதம்மா. ரொம்ப அடி போடாதே. யாரு இது? யாரு இது வர போறீங்க? யாரு? ஏமா சத்தியமா இது கால பூரா இருக்கா இருக்காது. டேய். யார் தர மாட்டேங்குது? டேய். ஏமா இந்த 10 மாசம் சம்பந்தம் ஒரே ஒரு வழி இல்லாம சம்பந்தம் பண்ணிய சின்ன கருவா இருக்கும் ஒரே கம்ப்ளிமெண்ட் உண்டாடி நாடு ஆடி போய் அப்பயா போய் கேட்டுக்க மாட்டேன். அப்படியே இவன்லாம் பேசுறாரு. பாவி அவளா. டேய். இங்க வாங்க. வாங்க. என்ன சொன்ன? யாரு இது? யாரு இது? யாரு என்னடா? யாரு என்னடா? எங்க அப்பா பேர் நாராயணா. ஆமா. கசாமுட்டி. யாரா தேவடா? ஏய் இதுதான் போராட்டம் நடக்குதா? ஏய் மகா பேர் என்ன பேரு? அது யார் சொன்னது? உங்க அம்மா சொன்னாங்களா? குடிக்க சொல்லி யார் சொன்னது? குடிக்கிறதுக்கு உங்க அம்மா சொன்னாங்க. இந்த தேவடியா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா? என்ன சொல்லி கொடுத்தா? என்ன சொல்லி கொடுத்தா? இது சொல்லி கொடுத்துறவங்க அம்மாடா பாவி, அம்மாடா. மகனே. அநியாயோ அநியாயோ யார் செய்குவார்? இதை யார் செய்குவார்? இதை யார் செய்குவார்? ஏய் நான் செய்வேன். நான் செய்வேன். நான் செய்வேன். அநியாயோ அநியாயோ யார் செய்குவார்? இதை யார் செய்குவார்? இதை யார் செய்குவார்? ஏய் நான் செய்வேன். நான் செய்வேன். நான் செய்வேன். கதையானதே, என் கதையானதே. ஏய் கடை. ஏய் சிறகொடிந்த பறவை போல கதையானதே, என் கதையானதே, என் கிளியானதே. அப்பாவி, ஒரு பெற்ற ஒரு தாயின்னு கூட பாராம என்னை இப்படி போட்டு அடிக்கின்றாயே. என்னை இப்படி சித்திரவதை செய்கின்றாயே. நான் இதுக்கான பெத்த பாவி. உன்னை இதுக்கான பெத்த உன்னை இதுக்கான 10 மாதத்துக்கு மட்டும் பெற்றேன். ஆனால் பெற்ற பிள்ளைக்கு தகப்பை யாருன்னு சொல்லாம இவ்வளவு நாள் வளர்த்து வந்தாலு பார்த்து வந்தாங்க. அடிக்காதேம்மா. சம்மாவா திட்டுமா திட்டு கட்டுக்கட்டா 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 திட்டு. டேய் ஆனால் இதுவரைக்கும் தகப்பன் பெயர் சொல்லாமல் வளர்த்து வந்தாலே ஆமா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் தாசி பிள்ளை தேசி பிள்ளை ஏழு விதமாக பேசினார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? வார்த்தைதான் காரணம். பெற்ற தாயானவர் ஏய் மகாராஜா
உனக்கு என்னடி சப்போர்ட் இப்ப பேச சொல்றீ கூத்து கதைக்கு போகிறேன் பேச சொல்றியே என்னடி கதைன்ற பேச சொல்றியே சொல்றியே அம்மாடா கொடுக்க மாட்டாங்க உன் வண்டியில காத்து இறக்கிடுவோம் போறப்ப புரியுதா என்னது டேய் எங்க பாடி பாய் மூட சொல்றீ சொல்றிய எத்தனை நாள் போயினே தெரியல இது உன்னை வேண்டி ஒரு அப்புறம் வெப்பியா வெப்பியா உனக்கு ஒரு நேரம் வரும் அப்ப அப்படியே கீசிடு ரெண்டா அப்படியே அது டேய் மகாராஜா காசி பிள்ளை பேசி பிள்ளை என்று ஏழிது மாம ஆமா அம்மா வாங்க அம்மா நாங்கம்மா புள்ள பாசமா கூப்பிட்டு தாசி பிள்ளை வேசி பிள்ளையாக நான் வாழ்வதை விட நான் போய் சாவறேன் போ ஏமா நான் போய் புள்ள போடா போய் தாடா கட்டா நான் போய் சாவட்டும் போடா போய் சாவட்டும் போய் சாவடா போடா அம்மா குச்சி நான் அப்படியே சாவறீங்க அம்மா கரெக்டா அம்மாவா கேவடியா முண்டை மாமா குச்சி போடா போய் சாவடா போடா சாவறீங்க போடா ஏம்மா, செத்துட்டாம்மா, ஓடி வரோம். ஒரே புலி, எல்லா புலியும் செத்து போச்சு. இதுவும் செத்து போட்டு யாருமா உனக்கு கொல்லி போகுது, ஏம்மா? போடா டேய் வாமா, வாமா, போடா ஏமா இப்போ கொல்லி போறதுல ஆளே வேணாம் கரண்ட் சொல்லி வந்து நான் வந்து போறேன் ஏய் நம்ம போயிடு நம்ம போய் சூதா சக்கரை முட்ட குஸ்டாட் போய் பாத்துக்கலாம் ஏய் நான் சாவறேன் போடி போடா டேய் கூப்பிடுறா போடி நான் சாவறேன் ஏய் வா சாவற என் பெத்த கடனை தீர்த்துட்டு போய் சாவடா போடா என்னது என் பெத்த கடனை கடனை தீர்க்கணும் சொல்றால ஏய் கடனை தீர்க்கணும்ன்றால கடன் வாங்கி எனக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்ல லோன் வாங்கி மாடுதான் பிடிச்சு கொடுத்தாலாம் என்ன பண்ணா என்ன பண்ணி இருந்துட்டான் ஏய் ஏய், சின்ன பாட்டி இட்டு போயிடுமா? இவளையா வாடா, வாடா. இவளே என்ன மேடம் ஓய் என் பகால் போய் பெத்த சாவற சாவரே என் பெத்த கடனை தீர்த்துட்டு போய் சாவடா கடனாதை தீர்த்து விட்டால் செத்து விடலாம் கடனாதை தீர்த்து விட்டால் பிள்ளையானவன் சாகலாம் ஆமா என்ன கடன் என்ன கடனா சொல்லுமா மகனே என்ன கடன்னு கேட்கின்றாயா ஆமா 11 மாதமாய் உன்னை அங்கமத்து சொல்லக்கூடிய 12 திங்களாக நான் வயிற்றில் சுமந்தேன் அல்லவா சுமந்தீங்க ஆமா அது மட்டுமா உன்னை பெற்று எடுத்து ஈ கடிக்குமா எறும்பு நீ கடிக்குமா எறும்பு அண்டாமல் உன்னை நான் ஏய் வளர்த்தேன் எப்படிதான் வந்தீங்க நீராட்டி மகனே இருமாம்மா, பேண்ட் கட்டல. சொல்ல மகனே உன்னை ஒரு 11 மாதம் வழுக்கில் சுமர்ந்து உன்னை பெற்றெடுத்து உனக்கு நீராட்டி சீராட்டி உன் கண்ணுக்கு மையெழுதி உனக்கு ஆடைகள் அணிந்து உன்னை அழகு பார்த்தேன் அல்லவா அம்மா அம்மா பத்தே மாதம் அம்மா 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 பத்து மாதம் 300 நாள் சுமந்தே அன்னையாரே நீ கேட்கும் வார்த்தை அம்மா 10 மாதம் 300 நாள் என்னுடைய தொதை வயிற்றிலே சுமந்த நாடா மகனே அந்த கடனாதை தீர்த்து விட்டு போடா அப்படின்னு சொல்றீங்க அம்மா 10 மாதம் 300 நாள் என்ன சுமந்தறிகளே அம்மா நீ மாட்டுமே
பங்காளி பைசாளி இந்த ஊரு பொதுமக்கள் அனைவரும் அந்த பாடையானதை பிடிக்கலாம். ஆனால் பெற்ற பிள்ளையானவன் அந்த தோல் மீது சுமந்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு இல்லையா சுமந்தேனானா அம்மா அம்மா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு இறந்த பிறகு கண்ண பல்லாக்கு என்று சொல்லக்கூடிய பாடையிலே உன்ன வைத்து அந்த பாடையானது நான் சுமப்பேன் அன்னையே. அம்மா கடனாக தீர்க்க வேண்டும் என்றால் நான் சாக வேண்டுமா என்று கேட்கின்றீர்களே. அம்மா ஒரு குடும்பத்திலே நாலு அண்ணன் தம்பி பிறப்பாரம்மா. அந்த பிறக்கின்ற குடும்பத்திலே கடனது இருக்கும். அந்த கடனது தீர்க்க வேண்டும் என்றால் பெற்றெடுத்த தந்தையானவர் இறந்த பிறகுதான் அந்த இருக்கின்ற ஏதோ இருக்கின்ற 4 யாகராவோ ஒரு யாகராவோ அதை விட்டு இந்த பிள்ளைக்கு இவ்வளவு அந்த பிள்ளைக்கு இவ்வளவு என்று அது கொடுத்து அந்த கனகாத முடித்து அப்போது தான் என் அண்ணையை கடனது முடித்தான் அம்மா. மகனே அம்மா அதோட உன் கடன் தீர்ந்து விடாதடா மகனே. வேற என்னம்மா மகனே நீ பிறந்த உடனே மகனே உன்னை அன்போடு நான் நெற்ற வேதனை பட்டு நான் உன்னை பெற்றெடுத்து வாரி அழைத்து நான் முத்தமிட்டு என் மடி மீதும் தோல் மீதும் துடை மீதும் எடை கட்டி உன்னை வளர்த்தேடா மகனே. மகனே உனக்கு எறும்பு அண்டாமல் உனக்கு பால் சோறும் தயிர் சோறும் ஊட்டி வளர்த்தேடா மகனே. அந்த கடனை உன்னால் தீர்க்க முடியுமாடா மகனே. உன்னை 10 மாதம் சுமந்து நான் பெற்றெடுத்த இந்த நிலத்திலே விழு என் நெற்றி வேர்வானது இந்த நிலத்திலே விழு உன்னை அழகப்படுத்தி கழுவி மொழிவி உன் கண்ணுக்கு மழியிட்டு உன் முகத்திற்கு பவுடர் அடித்து உனக்கு அடையானது உடைத்த நடமகனே. அம்மா நீ மாடுமே மடிந்தாயம்மா அன்னையே. அம்மா இதற்கும் நான் சாக வேண்டுமா என்று கேட்கலாம். பெற்ற கடனை தீர்க்க வேண்டும் என்றால் எந்த தாயும் ஒரு பிள்ளை இடத்துல சென்று கடனை தீர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டா எந்த பிள்ளையால கடனை தீர்க்க முடியாது. ஏன் நீ இறந்த பிறகுதான் அந்த கடனதை தீர்க்க முடியும் அம்மா. இதற்கும் நான் சாக வேண்டுமா அம்மா? நீ மாட்டுமே மடிதாயனா அன்னையே. அம்மா நீ மாட்டுமே மடிந்த உடனே வாயற்பாடி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பாடியில உன்னை கொண்டு வந்து அதன் மீது அமர வைத்து உன் சிரசைக்கு எண்ணெய் வைத்து நீர் வற்றி குளிப்பாட்டி உன் முகத்திற்கு மஞ்சள் பூசி
வச்சு உன் நெற்றிக்கு திலகமிட்டு உன் கூந்தலுக்கு புஷ்பம் மாலைய பிள்ளை என்னை அழகப்படுத்தி பார்த்தேன் என்று சொன்னையே, ஆட உடத்தி அழகு பார்த்தேன் என்று உடத்தி. ஆனால் உன் உடன் பிறந்த அண்ணன் தம்பி யாருமே தெரியாது. யாரு? ஆனால் நீ பிறக்கின்ற பொழுதே உன்னுடன் பிறந்த அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. பாருமா, எனக்கு அண்ணன் தம்பி சொல்லி காட்டுறானா? ஆனால் அந்த நேரத்திலே நான் வந்து அந்த பிறந்த கொடி அண்ணன் கொடியானது தாழ்விட்டு சீரானது நான் அடையது உடத்தி நான் அழகு பார்ப்பேன் அன்னையே. அம்மா, உடன் பிறந்த அண்ணன் தம்பி யாருமே உனக்கு கிடையாது. அந்த நேரத்தில் தாய் வீட்டு சீரானது தாய் வீட்டு புடவையே நான் தான் போட வேண்டும். அந்த புடவை போட்டு அதோடு வா, நீ இறந்தவுடனே 16 நாட்களாக உனக்கு சோதகமாக இருந்து நான் காகத்திற்கு சாத வைப்பேன் அம்மா. மகனே, அம்மா, அதோடு தீர்ந்து விடாதடா பெத்த கடன் மகனே. என்னமா இருக்கின்றது? என்ன தெரியுமா? என்ன? மகனே, அம்மா, எப்படி எல்லாம் நான் சுமந்தேன் தெரியுமாடா? எப்படிமா? ஓரா மாதம் மகனே, ஓரா மாதம் என் உடலது தளர்ந்து ஈரா மாதம் என் இடையது மெலிந்து மூன்றாம் மாதம் என் முகமது வெளுத்து என் மகனே, நான்காம் மாதம் எனக்கு மசக்கையா மசக்கை. ஐந்தாம் மாதம் என் அடிவயே பெருத்து. ஆறாம் மாதம் என் இடையது தளர்ந்து நகடு